வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். மல்டி மில்லட் தோசா. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். மெஷரிங் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால எப்பயும் யூஸ் பண்ணுற இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் இருக்க டம்ளர். ஃபஸ்ட்டு குதிரவாளி மில்லட் எடுத்திருக்கேன், 1 டம்ளர். அடுத்தது வரகரிசி, அதுவும் அதே மெஷர்மெண்ட்டு தான், அதே 1 டம்ளர். இல்லை நீங்கள் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கம்பு, இது பாதி கப் எடுத்திருக்கேன், அதாவது சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள். 100 கிராம்ஸ் இருக்கிறது, எடுக்கிறதுல பாதி. அடுத்தது கருப்புளுந்து, இதுவும் அதே 100 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதாவது சின்ன டம்ளர் அளவுக்கு தான். பச்சை பயிறு ஒரு 50 கிராம், அதாவது சின்ன டம்ளர்லேயே பாதி அளவுக்கு. எந்த கப்பு ஆஃப் கப் எடுத்தீங்களோ அதில் பாதி பச்சை பயிறு. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வீடியோட எண்டில் கொடுக்குறேன். இப்போது தட்டைப்பயிறு அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை கிடைக்கலனா ப்ரௌன் கூட எடுத்துக்கலாம். இந்த அளவு நீங்கள் ஒரு 6லேருந்து 7 பேர் தோசை சாப்பிட்ற அளவுக்கு வரும். இப்போ ராஜ்மா எடுத்திருக்கேன், அதுவும் அதே அளவுக்கு தான். இந்த கிட்னி பீன்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ இது கூட சேர்க்க போகிற பருப்பு மசூர் தால் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மசூர் தால் கிடைக்கலன்னா சாதாரண துவரம் பருப்பு கூட எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அரிசி இந்த குதிரவாளி அரிசியும் வரகரிசியும் மட்டும்தான், வேறு எந்த அரிசியுமே இப்போ நம்ம இதில் எடுக்கலை. இது எல்லாத்தையுமே நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா ராஜ்மாலாம் கொஞ்சம் ஊறினா தான் நல்லா அரைப்படும். இது அப்படியே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அரைக்கலாம். இந்த காம்பினேஷன் சேர்க்கும் போது ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய அயர்ன் கண்டென்ட்டும் ஃபுட்டில் சேர்கிற மாதிரி இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதில் முக்கியமானது என்னதுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மில்லட்ஸ் எல்லாமே அன்பாலிஷ்டாக இருக்கணும். பாலிஷ் பண்ணதை யூஸ் பண்ண வேண்டாம். நான் இதை கிரைண்டரில் அரைக்கிறேன். நீங்கள் அளவு கம்மியாக எடுத்தீங்கன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நல்லா அரைப்படட்டும். ஒரு 90% அரைப்பட்டா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா புசு புசுன்னு இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. மாவு புளிக்க வைக்கணும்னு இல்லை, இப்போ உடனே தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நறுக்கின வெங்காயம் 1 கப் சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா மெல்லிசாவே வரும், அடை மாதிரி வாக்கணும்னு கூட இல்லை. நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள், ஜம்முன்னு. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மல்டி மில்லட் தோசை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது தொட்டுக்கிறதுக்கு கோங்குரா சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஓரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் அத்தனை கிரெயின்ஸும் அதில் சேர்த்துருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரியான அப்லோடுக்கு நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.